friends, welcome to LM Text Technical and Technologies. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல இருக்க பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ HTML என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு இமேஜ் தந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த இமேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம எடுத்த இமேஜ் குட்டி பிக்சல், அதாவது சின்ன பிக்சலாக இருந்தது அப்படின்னா அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம HTML அதை எதுவும் அட்ஜஸ்ட் செய்ய முடியாது. இதுவே சிஎஸ்எஸ்ல அதை அழகாக ஹேண்டில் பண்ணலாம். எப்படின்னா ரிப்பீட் ஆகிறத நம்ம ரிப்பீட் ஆகாத மாதிரி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து நார்மலாக பேக்ரவுண்ட் ரெண்டு விதமாக கொடுக்கலாம். ஒன்று வந்து ஏதாவது இமேஜ் தரலாம், இல்லை அப்படின்னா கலர் தரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா பேக்ரவுண்டுக்கு கலர் செட் பண்ணுறது. அந்த கலர் வந்து நேமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த கலருக்கு நீங்கள் கோட் தரலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஆரஞ்சு அப்படிங்கிற கலர் தரலாம், இல்லை அப்படின்னா அதுக்கான கோடு HTMLக்கு ஒவ்வொரு கலருக்கும் கோட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கோடையும் நீங்கள் தரலாம். ஓகேவா? ஸோ தென் வந்து இமேஜ் செட் பண்ணலாம். இமேஜ் வந்து HTML கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இமேஜ் சோர்ஸ் அப்படிங்கிற டேக்குள்ள நம்ம இமேஜ் தருவோம். இதுவே சிஎஸ்எஸ்ல தரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா URL, அதாவது ஃபைலோட லொக்கேஷனை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம தருவோம். தென் வந்து HTML நமக்கு இமேஜ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுவே என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல டக்குன்னு ஹேண்டில் பண்ணலாம். எப்படின்னு சொல்ல போனோம்னா இந்த ரிப்பீட் ஆகணுமா இல்லை ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் எனக்கு ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா ரிப்பீட் எக்ஸ், ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா ரிப்பீட் ஒய். ஓகேங்களா? ஸோ எனக்கு ரிப்பீட்டே வேணாம் அப்படின்னா நோ ரிப்பீட். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று சைஸ் செட் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்டை வந்து சைஸ் கொடுத்து கவர்னு கொடுத்துடலாம். ஸோ இந்த கவர் என்ன பண்ண அப்படின்னா நம்மளோட பாடி செக்ஷனுக்கு ஃபுல்லாகவே நம்மளோட இமேஜை கவர் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இமேஜை பொசிஷனும் நம்மளால் பண்ண முடியும். எனக்கு லெஃப்டில் வேணுமா, இல்லை சென்டரில் வேணுமா, ரைட்டில் வேணுமா அப்படின்ட்டு. ஸோ இந்த பொசிஷன் பண்ணும்போது மட்டும் இதில் கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியே காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? தென் வாங்க நம்ம நோட் பேடுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டேன், நம்மளோட நோட் பேட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா HTML அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் டைப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நான் க்ளோஸும் பண்ணிட்டேன். தென் இப்போ ஃபைலை சேவ் பண்ணலாம். சிஎஸ்எஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட எல்லா ஃபைல்ஸுமே நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு தரேன். நம்ம என்ன டேக் பார்க்குறோமோ, அதாவது ப்ராப்பர்ட்டி பார்க்குறோமோ அதோட நேமே நான் தந்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்கோர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு தந்தாச்சு. தென் HTML அப்படின்னு எக்ஸ்டென்ஷனில் சேவும் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ HTMLக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட ஹெட் செக்ஷனை மேக் பண்ணுறேன். ஸோ ஹெட் செக்ஷனை மேக் பண்ணியாச்சு. தென் ஹெட்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைட்டில் செக்ஷனை மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஹெட்குள்ளே டைட்டில் அப்படின்ற டேக் நம்ம போடலாம். ஸோ டைட்டில் அப்படின்னு கொடுத்தாச்சு. தென் டைட்டிலை நான் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸும் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட பேஜுக்கான டைட்டில் இந்த இடத்துல தந்துடலாமா? ஸோ நான் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு தந்துடுறேன். ஸோ பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு தந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் ஹெட்க்கு அப்புறம் நம்மளோட பாடி செக்ஷனை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பாடி செக்ஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நான் க்ளோஸும் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த மெத்தடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டைலை வந்து மெத்தட் 2ல் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது இன்டர்னல் மெத்தடு. ஹெட் செக்ஷனில் நான் அந்த இன்டர்னல் மெத்தடுக்கான ஸ்டைல் அப்படின்ற டேகை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டைல் அப்படின்ற டேக் ஓப்பன் பண்ணிட்டேன். தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸும் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ பாடி செக்ஷனில் நான் ஒரு கண்டென்ட் தந்துக்கிறேன். என்னது அப்படின்னா ஹெட்டிங் தரேன். ஓகேங்களா? ஸோ H1ல் ஹெட்டிங் தரேன். ஸோ தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி H1 நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம சேனல் நேமே தந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ LM டெக்ஸ்ட் அப்படின்னு தரேன். LM டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட பேஜை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு உங்களுக்கு எந்த ப்ரௌசரில் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஃபைலோட லொக்கேஷன் இருக்குது, இது நமக்கு தெரியும். இந்த இடத்துல நமக்கு வந்து நம்மளோட பேஜோட டைட்டில் இருக்குது, அதுவும் நமக்கு தெரியும். ஸோ பாடி செக்ஷனில் ஒரு கண்டென்ட் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ தென் நோட் பேடுக்கு வந்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டைல் அப்படின்ற டேக்குள்ளே பாடி அப்படின்ற டேகை நான் ஸ்டைல் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் டேகுக்கே ஸ்டைல் பண்ணுறதுனால எனக்கு எந்த செலக்டர்ஸும் தேவையில்லை, அதாவது ஐடியோவில் கிளாஸும் எனக்கு தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக நான் டேகோட நேமே போட்டு எனக்கு என்ன வேணுமோ நான் அந்த இடத்துல தந்துடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்ரவுண்டில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கலர் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கலரை எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் அப்படிங்கிறத தந்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்துட்டு என்ன கலரோ அந்த கலரோட நேம் தாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீப் பிங்க் அப்படின்ற ஒரு கலர் தரேன். ஓகேங்களா? ஸோ டீப் பிங்க் அப்படின்னு தந்துட்டு எண்டில் வந்து கோலன் வச்சிடறேன், செமிகோலன். ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா
இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்னோட பாடி செக்ஷன் ஃபுல்லாகவே டீப் பிங்க் அப்படின்ற கலரில் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த H1க்கு ஒரு கிளாஸ் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ கிளாஸில் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் அப்படின்னு தரேன். ஓகேங்களா. ஸோ யூசர்னு தந்துட்டேன். இப்போ தென் வந்து ஸ்டேட் அப்படின்ற செக்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறதுனால நான் கால் பண்ணுறதுக்கு டாட் அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிளாஸோட நேம் யூசர் அப்படிங்கிறது. தென் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃப்ளார் பேக்கெட் போட்டுட்டேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் கலர் மாற்றுறேன். ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்ட்டுக்கு கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த கலர் மாற்றுறேன். ஸோ கலருக்கு வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வந்து அந்த கலரோட நேமை தரலாம், இல்லை அப்படின்னா அந்த கலருக்கான கோட் தரலாம். ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நீங்கள் சில சோர்ஸ் யூஸ் பண்ணி கலர் பிக்கர் இல்லை ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கலர் HTML கலர் கோடே உங்களுக்கு வரும். ஸோ நான் இது கலருக்கு ஒரு கோட் போடுறேன் என்ன அப்படின்ட்டு. ஸோ நான் ஹேஷ் அப்படின்ற கலர் கோட் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ADD8E6 ஓகேங்களா கொடுத்துட்டு எண்டில் செமிகோலன் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ எனக்கு ஒரு லைட் ப்ளூவில் எனக்கு இந்த கலர் அப்ளை ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ கலருக்கு வந்து டூ வேல செட் பண்ணலாம். ஒன்று வந்து அந்த கலரோட நேமே தரலாம், இல்லை அப்படின்னா அந்த கலருக்கான கோட் தரலாம். ஓகேங்களா. ஸோ அதை நான் டெக்ஸ்ட் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டர் அப்படின்னு தரேன். ஓகேங்களா. ஸோ சென்டர்னு தந்தாச்சு. ஸோ பேஜை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா என்னோட கண்டென்ட் எங்கே இருக்குது, சென்டராக இருக்குது. ஓகேங்களா. தென் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பாடி செக்ஷனுக்கு போயிடலாம். அங்கே போய் நம்ம பாடி செக்ஷனுக்கு ஒரு இமேஜ் செட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ கலர் இப்போ நமக்கு செட் பண்ணுறதுக்கு தெரியும், டூ வேல இருக்குது. ஒன்று வந்து கலரோட நேமே தரலாம், இல்லை அப்படின்னா அந்த கலருக்கான கோட் தரலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பேக்ரவுண்டுக்கு நான் இமேஜ் செட் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் என்னென்னா பேக்ரவுண்ட் ஐஃபன் போட்டு இமேஜ் அப்படின்னு கொடுக்கணும். தென் கோலன் வச்சுட்டு அந்த ஃபைலோட லொக்கேஷன் தரணும். ஓகேங்களா. ஸோ சிஎஸ்எஸில் லொக்கேஷன் தரணும் அப்படின்னா URL அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற ஃபைலோட லொக்கேஷன் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே தான் தரணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைலோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல் சிஎஸ்எஸ்குள்ளே தான் நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற ஃபைலுக்குள்ளேயே நீங்கள் இமேஜையும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இமேஜ் வச்சுருக்க ஃபோல்டர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இமேஜ். ஃபர்ஸ்ட்டு நம்ம அதை கொடுத்துடலாம். ஸோ இமேஜ் அப்படின்னு நான் தந்துட்டேன். தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணேன். இந்த ஸ்லாஷ் எதுக்கு அப்படின்னா இமேஜ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்க இமேஜஸை ஆக்சஸ் பண்ணும் அதுக்காக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஸ்பைடர்மேன் இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் அது வந்து என்ன டைப் அப்படின்னு பார்த்துக்கிறேன். ஸோ இமேஜோட நேம் இங்கே இருக்குது, ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இமேஜ் நேம் தப்பாக போட்டாலும் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இமேஜ் லோட் ஆகி வராது. தென் வந்து இது என்ன டைப் அப்படின்னு பார்த்துக்கலாமா. டைப் ஆஃப் ஃபைலுங்கிற இடத்துல இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ JPGன்னு இருக்குது. இங்கே என்ன டைப் இருக்கோ அதை தான் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷனில் தரணும். ஸோ ஃபைல் ஃபோல்டர் நேம் தந்தாச்சு. இப்போ இமேஜோட நேம் தந்துட்டேன். டாட் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா JPG அப்படின்னு தரேன். ஓகேங்களா. ஸோ JPGன்னு தந்தாச்சு. ப்ரௌசருக்கு போய் நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கலர் வந்து நான் பாடி செக்ஷனுக்கு தானே தந்திருக்கேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு கலர் இருக்குது, ஆனால் இமேஜ் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த இமேஜ் தான் ஃபஸ்ட்டாக தெரியுது. ஓகேங்களா. ஸோ நம்மளோட வெப் பேஜுக்கு வந்துடலாம். ஸோ வெப் பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா HTML கொடுத்தாலும் நமக்கு வந்து இமேஜ் இப்படி தான் இருக்கும். என்ன அப்படின்னா இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து சிஎஸ்எஸில் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து சைஸ் செட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ பேக்ரவுண்டுக்கு நான் சைஸ் அப்படிங்கிறத செட் பண்ணுறேன். ஸோ சைஸ் செட் பண்ணிவிட்டேன். ஸோ கவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ கவர்னு கொடுத்துட்டேன். பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். தெரியுதுங்களா. ஸோ எடுத்த இமேஜோட சைஸ் வந்து குட்டி. ஓகேங்களா. ஸோ குட்டி அதோட சைஸ் வந்து சின்ன பிக்சல் தான். நான் வந்து கவர்னு கொடுத்தோன்னே என்னோட பாடி செக்ஷனுக்கு எனக்கு அட்ஜஸ்ட் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா. அதனால தான் வந்து எனக்கு இமேஜோட குவாலிட்டி வந்து உடஞ்சிருக்கு. ஸோ ஒரு வேறு இமேஜ் வச்சு காமிக்கிட்டா. ஸோ நம்மளோட நோட் பேடுக்கு வந்துடலாம். ஸோ நம்மளோட ஃபோல்டருக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த நேச்சர் அப்படிங்கிற இமேஜை ப்ராப்பர்ட்டி செக் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டைப் வந்து JPG தான். ஸோ நேம் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் நேச்சர் அப்படிங்கிறத. தென் வந்து இப்போ நோட் பேடில் வந்து ஃபைலோட அந்த இமேஜோட நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இமேஜ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்க நேச்சர் அப்படிங்கிற இமேஜ் வந்து JPG டைப். இப்போ வந்து நம்மளோட பேஜை ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா ஓகேங்களா. ஸோ எடுக்கிற இமேஜை பொறுத்து நமக்கு பேக்ரவுண்ட் கிடைக்கும். நீங்கள் சின்ன பிக்சலில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பிக்சலில் நீங்கள் சைஸ் கவர் கொடுக்கும்போது அது பிரேக் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிக்சலோ இல்லை 1000 பிக்சலுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் கண்டென்ட்க்கு நீட்டாக இருக்கும். புரியுதுங்களா. ஸோ இப்போ நான் வந்து அந்த ஸ்பைடர்மேன் இமேஜை வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த இமேஜ்க்கும் இந்த இமேஜ்க்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் சைஸ் கவரை எடுத்துருக்கேன். தென் வந்து பேக்ரவுண்டை ரிப்பீட் பண்ணுறதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு இப்போ என்னோட இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா ரிப்பீட்டில் இருக்குது. ஸோ
ஸோ இப்போ நான் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட்னு தரேன். ஸோ ரிப்பீட்னு தந்தாச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நோ ரிப்பீட். ஓகேங்களா? ஸோ நோ ரிப்பீட்னு தரேன். ஓகேங்களா? ஸோ நோ ஐஃபன் ரிப்பீட்னு தந்துட்டேன். தென் வந்து எண்டிங்கில் செமிகோலன் கொடுத்தாச்சு. பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட பேக்ரவுண்ட் கலர் அப்படியே இருக்குது. ஸோ நான் இமேஜ்க்கு வந்து கொடுத்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல்லாக எனக்கு பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஆகி எனக்கு அந்த கலரையே மறைச்சிருச்சு. இப்போ வந்து நான் நோ ரிப்பீட்னு கொடுத்தோன்னே எனக்கு ஒரிஜினல் இமேஜ் வந்துருக்கு. அதாவது என்னோடய இமேஜோட ஒரிஜினல் சைஸே இதுதான். ஓகேங்களா? ஸோ நம்ம குட்டி இமேஜ் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து அதை ரிப்பீட் ஆகி என்னோடய பாடி செக்ஷனையும் கவர் பண்ணிடும். ஸோ நோ ரிப்பீட்னு கொடுத்தா எனக்கு வந்து இமேஜ் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரிப்பீட் ஆகு, பட் நான் சொல்கிற மாதிரி ரிப்பீட் ஆகுன்னு சொல்கிறேன். ஸோ ரிப்பீட் எக்ஸ் அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ ரிப்பீட் எக்ஸ் அப்படின்னு தரேன். ஸோ கிராஃபில் எப்படி XY இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு இப்போ வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் ரிப்பீட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ரோ வைஸ் எனக்கு ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுவே நான் ரிப்பீட் Y அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு காலம் வைஸில் ரிப்பீட் ஆகும். கிராஃபில் இருக்க Y ஆக்சிஸ் மாதிரி. புரியுதுங்களா? ஸோ ரிப்பீட்டில் 3 டைப் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு ரிப்பீட்டே ஆகாத, ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தால் எனக்கு எக்ஸ் மாதிரி ஆகு, இல்லை அப்படின்னா ஒய் மாதிரி ஆகு. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது ரோ மாதிரி, ஒய் அப்படிங்கிறது காலம்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜை பொசிஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோ ரிப்பீட்டே வச்சுக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட்டை வந்து நோ ரிப்பீட்னு கொடுத்துட்டேன். ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இமேஜ் இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ இமேஜை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேணுங்கிற இடத்துல பொசிஷன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்னு தரேன். ஐஃபன் பொசிஷன் அப்படின்னு தந்தாச்சு. ஸோ கோலனில் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்ம ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 3ஆக பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டாப். ஓகேங்களா? ஸோ மிடில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சென்டர், கீழே இருக்கிறது பாட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜை உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நோட் பேடுக்கு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறது டாப்பா. ஸோ நான் டாப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாப்னு கொடுத்தேன்னா இந்த டாப்பில் எந்த இடத்துல அலைன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ டாப் அப்படிங்கிறது இந்த இடம் தான். ஸோ டாப்பில் லெஃப்டா, இல்லை டாப்பில் சென்டரா, இல்லை டாப்பில் எனக்கு ரைட்டா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டாப் ரைட் அப்படின்னு தரேன். டாப் ரைட்டுன்னு கொடுத்துட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு டாப்பில் இருக்குது, ஆனால் ரைட்டில் இருக்குது. நமக்கு டிஃபால்ட்டாக எங்கே இருக்கும்னா லெஃப்டில் தான் இருக்கும். இதுவே எனக்கு ரைட் வேணாம், சென்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் டாப்பில் சென்டர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ எனக்கு இப்போ டாப்பில் சென்டர் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ தென் வந்து இதுக்கு அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா சென்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு சென்டரில் வரணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ சென்டர்னு வரணும். பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு சென்டர் வராமல் ஏன் மேலே போகுதுன்னு பார்க்கலாமா? ஏன்னா என்கிட்ட கண்டென்ட் இல்லை. ஸோ கண்டென்ட் இருந்தால் தான் எனக்கு இந்த இமேஜ் வந்து எனக்கு இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் என்னோடய பாடி செக்ஷனில். ஸோ பேராகிராஃப் அப்படின்ற டேக் ஓப்பன் பண்ணிவிட்டேன். தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? ஸோ வேர்டுக்கு போயிடலாம். வேர்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம டிஃபால்ட்டு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டேன். தென் நோட் பேடுக்கே வரலாம். நோட் பேடுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு பேராகிராஃப் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இன்னொரு டைம் இந்த பேராகிராஃப் டேக்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாமா, என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்ட்டு இப்போ தெரியுதுங்களா? ஸோ கண்டென்ட் இல்லை அப்படின்னா நம்மளோட பாடி வந்து மேலே மூவ் ஆகி போகும். ஓகேங்களா? ஸோ அப்படி கண்டென்ட் இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து எந்த இடத்துல ஒர்க் ஆகுதுன்னே தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து இப்போ சென்டரில் நான் சென்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகுது தெரியும். கண்டென்ட் இல்லை அப்படின்னா இது மேலே தான் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு சென்டரில் எனக்கு லெஃப்ட் சைடில் வர சொல்கிறேன். ஸோ சென்டரில் லெஃப்ட் அப்படின்னு தந்துட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா சென்டரில் எனக்கு லெஃப்ட்டில் இருக்குது. தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டரில் ரைட் வர வைக்கிறேன். ஸோ சென்டரில் ரைட் வந்துருச்சு. புரியுதுங்களா? இமேஜ் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து கண்டென்ட் இல்லாதனால மேலேயே போனது. நான் கண்டென்ட் கொடுத்ததும் எனக்கு வந்து கரெக்ட் பொசிஷன் ஆகுது. ஸோ இந்த இடம் வந்து மேலே இருக்கிறது வந்து டாப்பு, இது வந்து சென்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே இருக்கிறதுனா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாட்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பாட்டமில் இமேஜ் அலைன் பண்ணுறேன். ஸோ பாட்டம்னு தரேன். ஸோ பாட்டமில் ரைட் அப்படின்னு தரேன். ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஸோ பாட்டமில் ரைட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஏன் மூவ் ஆகலை அப்படின்னா என் கண்டென்ட் வந்து இது வரைக்கும் தான் இருக்குது. ஓகேங்களா? நான் இன்னொரு பேராகிராஃப் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
ஸோ இப்போ 2 பேராகிராஃப் இருக்குது. நான் 3ஆவது ஒரு பேராகிராஃப் நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இப்போ தெரியுதுங்களா? ஸோ நம்மளோட கண்டென்ட் எது வரைக்கும் இருக்குமோ அந்த இடத்துல இருந்து அதை கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ இது டாப், இதுதான் சென்டர், இந்த கண்டென்ட் முடியுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் பாட்டம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ நான் பாட்டம் கொடுத்துட்டேன். ஸோ பாட்டம்னு தரேன். ஸோ பாட்டமில் லெஃப்ட் அப்படின்னு தந்துடுறேன். ஸோ எனக்கு இப்போ லெஃப்ட் சைடு வந்துடும். ஓகேங்களா? ஸோ தென் பாட்டமில் சென்டர் அப்படின்னு தரேன். ஸோ சென்டர்னு தந்தாச்சு. பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம இமேஜை நம்ம கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நம்ம பேஜோட எண்டில் நோட்ஸ் தரேன். ஸோ இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த கமெண்ட் லைன் ஸ்டாப்பை கொடுத்தாச்சு. தென் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னென்னா பேக்ரவுண்டுக்கு கலர் செட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கலர்னு கொடுத்தாச்சு. கலரை நம்ம 2 வேல கொடுக்கலாம். ஒன்று வந்து கலரோட நேம். ஓகேங்களா? ஸோ நேம் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லையா கலரோட கோடு. நீங்கள் கோடுன்னு சொல்லலாம், இல்லை வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில சோர்ஸ் கிடைக்கும். அது வந்து HTML கலர் கோடாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அதோட நேமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு சோர்ஸே கிடைக்கலாம் கலர் பிக்கர் அப்படின்ட்டு. நீங்கள் கலர் பிக்கர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே நிறைய கலரை ஜென்ரேட்டும் பண்ணலாம். அது RGB வேல்யூவில் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ கலர் வேல்யூ அப்படின்னு தந்துட்டேன். ஸோ இந்த வேல நம்மளோட பேக்ரவுண்டுக்கு கலர் செட் பண்ணலாம். தென் வந்து பேக்ரவுண்டுக்கு நம்ம இமேஜ் செட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இமேஜ் தரும்போது URL அப்படின்ற லொக்கேஷனில் தான் நம்ம தரணும், அது டபுள் கோட்ஸ்குள்ளே. ஓகேங்களா? ஸோ நான் ஃபைல் லொக்கேஷன் அப்படின்னு எழுதுகிறேன். தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா இமேஜ்க்கு சைஸ் தரது. ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் ஐஃபன் சைஸ்னு கொடுத்தாச்சு. ஸோ கவர் பண்ணுறேன். ஸோ நம்ம எடுத்த இமேஜோட பிக்சல் அதிகமாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக கவர் ஆகும். ஒருவேளை நீங்கள் குட்டி இமேஜ்க்கு சைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட பிக்சல் பிரேக்காக தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எடுக்கிற இமேஜோட சைஸையும் பார்த்துக்கோங்க. தென் வந்து பேக்ரவுண்டில் ரிப்பீட் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட் பார்த்தோம். ஸோ இந்த ரிப்பீட்லேயே ஒரு 3 டைப் இருக்குது. எனக்கு ரிப்பீட்டே ஆக வேணாம் அப்படின்னா நோ ரிப்பீட். ஓகேவா? ஸோ எனக்கு ரிப்பீட் ஆகு, பட் நான் சொல்கிற மாதிரி ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா X and Y. ஓகேங்களா? ஸோ ரிப்பீட் ஐஃபன் போட்டு எக்ஸ்னு தரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரோ வைஸில் எனக்கு ஆகும். தென் வந்து ரிப்பீட் ஒய். ஓகேங்களா? ஸோ ரிப்பீட் ஒய் அப்படின்னா எனக்கு காலம் வைஸில் ஆகும். ஓகேங்களா? இது 4th ப்ராப்பர்ட்டி. லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது தான் பேக்ரவுண்ட் பொசிஷன். ஓகேங்களா? ஸோ பொசிஷன் நான் தரேன். ஸோ பொசிஷன் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரௌசரோட வியூவே எனக்கு பிரிக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது எனக்கு டாப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாப்பு. ஸோ எனக்கு அகைன் நடுவில் இருக்கிறது வந்து சென்டர். ஓகேங்களா? ஸோ சென்டர். தென் கீழே இருக்கிறது வந்து பாட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷன் நான் கொடுக்கும்போது மென்ஷன் பண்ணலாம். எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு டாப்பில் லெஃப்ட் ஆகணுமா இல்லை டாப்பில் எனக்கு ரைட் ஆகணுமா அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணலாம். ஸோ டாப்பில் ரைட் இல்லை டாப்பில் எனக்கு சென்டரா அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டருக்கு பொசிஷன் பண்ணலாம். ஸோ சென்டரில் எனக்கு லெஃப்ட் வேணுமா இல்லை சென்டரில் எனக்கு சென்டர் வேணுமா? ஓகேங்களா? இல்லை அப்படின்னா எனக்கு சென்டரில் லெஃப்ட் வேணுமா அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா பாட்டமுக்கு கொடுக்கலாம். ஸோ பாட்டமில் எனக்கு லெஃப்ட் வேணுமா இல்லை எனக்கு பாட்டமில் கம்மா கொடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட் கம்மா பாட்டமில் எனக்கு சென்டர் வேணுமா இல்லை பாட்டமில் எனக்கு ரைட் வேணுமா அப்படின்னு நான் தந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு கொடுக்கும் போதுமே ஐஃபன்ஸ் தரக்கூடாது. ஐஃபன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பேக்ரவுண்டுக்கு நம்ம வந்து 5 வேஸில் நம்மளோட இமேஜஸை செட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டரில் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ பாட்டமில் சென்டர் கொடுக்காம சென்டரில் சென்டர் அப்படின்னு தந்துடுறேன். பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு என் கண்டென்ட் இருக்க மாதிரி எனக்கு சென்டரில் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இந்த பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.